பொட்டியிட்டு. என்ன அங்கிள், சபாபதி அங்கிள் என்னோட நடிப்பை பார்த்து அப்படியே மயங்கிட்டாரு. சரி, எப்படியோ அவரை மயக்கிட்ட, கான்ட்ராக்டில் கையெழுத்து வாங்கிட்டேன். அவன் எதை பற்றியும் கவலைப்படலை. பணம் ஒன்று தான் அவருக்கு ஒரே குறி. நாட்டில் பல பேர் இப்படி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு அம்போன்னு அலைகிறாங்க. அது சரி அங்கிள், கிணத்துல ஒரு பாதி தான் தாண்டி இருக்கோம், மறுபாதி தாண்டல. அப்புறம் நாம கிணத்துல தான் விழணும். எதுக்குடா கிணத்துல விழணும்? நான் பணத்தில் தான் விழணும். இல்லை, நான் என்ன சொன்னேன்? டேய், இத்தனை செய்கிற எனக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியாதா? மேல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன மாட்டி விட்டுறாதீங்க. வெறும் வேலை இல்லா பட்டதாரியா இருக்கேன், இப்ப ஜெயில கம்பி என்ற பட்டதாரியா மாத்திராதீங்க. ஏண்டா இப்படி துணடிங்கயா இருக்கிற? ஒரே கல்ல 3 மகாவுக்கு வழி பண்ற. நான் உன்னை கைவிட்டுருவேனா? அதான் எப்படி வெறும் கையால முழம் போட முடியுமா? ஏண்டா இப்ப ஜானு முழவுன்னு பழைய பஞ்சாங்கத்துக்கு போய்கிட்டு இருக்க? மீட்ரு கிலோமீட்டர்னு போண்டா. கொஞ்சம் விபரமா சொன்னீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிப்ப நானு. அதுக்கு தாண்டா இந்த கோயிலுக்கு அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். என்ன அங்கிள், ஏகவலி உங்க மனைவியாச்சே, அவங்கள வீட்டுல தானே பார்க்கணும், எதுக்கு கோவில பார்க்கணும்? டேய், நம்ம வந்திருக்கிறது ஏகவல்லி கோயிலுக்குடா. அது கூட உனக்கு தெரியல. உன்னை எப்படிடா பக்திமானா காட்ட போறேன்? என்ன அங்கிள், பெரிய பிசினஸ் மேக்னெட்டா நடிக்க சொன்னீங்க, சும்மா தூள் கலப்பிட்டேன். இப்ப பக்திமானா நடிக்க சொல்றீங்க. அப்படியே சபாபதி சாரோட பொண்ண இம்ப்ரெஸ் பண்ணதானே? சக்க போட்டு போட்டுறேன். எல்லாம் ஆசையா தான் இருக்கிற, ஆனா சொதப்பாம இருக்கணுமே. முகத்துல பக்தி பரவசத்தை காட்டுடா. இத பாரு, நான் அங்க போய் நிக்கிறேன். நீ நல்லபடியா நடந்து பாடி லதா மனசுல இடம் பிடி. சரிடா, ஒரு திருப்புகழ் பாட்டை கண்ணை மூடிக்கிட்டு லதா வரும்போது பாடு. கொஞ்சம் கண்ணை திறந்து அவ ரியாக்ஷனையும் பாரு. பாட்டா? எனக்கும் பாட்டுக்கும் ரொம்ப தூரமாச்சே. டேய், நான் எதுக்கு இருக்கேன்? என் பேரே அருணகிரி. அருணகிரிநாதர் பாட்டு முத்தைத்தர் இருக்குல்ல, அந்த பாட்டை பாடுறேன். நீ வாயை மட்டும் அசை. அப்படியே சொக்கி போய் அவ உங்ககிட்ட வருவா. எதுக்கு வருவா அங்கிள்? அடிக்கவா? ஏண்டா சும்மா பயப்படாதடா. அதோ வந்துட்டு இருக்கா பாரு, அவதான் லதா. அம்மாடி, என்ன ஒரு அழகு! அவளை எப்படி கவர் பண்றது அங்கிள்? நீங்க சொல்ற முத்தைத்தரு பாட்டாளியா? இல்லையே. டேய், பார்க்க மாடனா தாண்டா இருக்கா, ஆனா உள்ள ஞான பரண்டா. சாமி பேரை சொன்னாலே அப்படியே உருகிடுவாடா. உருகி போயிட்டா அப்புறம் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? டேய் முட்டாள், விளையாட்டுத்தனமா இருக்காதடா. டேய், நான் அந்த தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாடுறேன். நீ அடுத்த வீட்டு பெண் டி.ஆர். ராமச்சந்திர மாதிரி வாயை மட்டும் அசடா. அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு அந்த பாட்டு மனப்படமா தெரியுமா தெரியாதா? டேய், ஸ்கூல்ல இந்த பாட்டை பாடித்தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அந்த ஜட்ஜிக்கு இந்த பாட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, தப்பு இல்லாம பாடுங்க, தாளத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும். டேய், நான் என் பாட்டை ஒழுங்கா பாடுறேன், நீ உன் பாட்டை ஒழுங்கா செய். அங்கிள், லதாவை காணோம், பாட்டு கேட்கறத முன்னே பயந்து ஓடிட்டா. டேய், அவன் மற்ற சன்னதிக்கெல்லாம் போயிட்டு வருவாடா. அதோ அந்த வந்துட்டா பாரு. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, சரியா? சரி சரி சரி. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓடும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓடும். முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வருஷத்தமரரும் அடிப்பே. வந்துட்டாயா? வந்துட்டா. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வருஷத்தமரரும் அடிப்பே. என்ன மேடம், என் பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததா? நான் இப்படிதான் திருவம்பாவை, திருப்பாவை, தேவாரம் எல்லாம் பாடுவேன். சார், இது திருப்புகழ், இத போய் திருப்பாவை திருவெம்பாவைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இத சொல்லல, இதெல்லாம் பாடுவேன்னு சொன்னேன். இந்த திருப்புகழை யார் பாடினாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, நம்ம அருணகிரி அங்கிள். என்னது, அருணகிரிநாதரா? அருணகிரி அங்கிள்ங்கிறீங்க? கொஞ்ச நேரத்துல நாதர அங்கிள் ஆக்கிட்டீங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க வெகுளித்தனம், உங்க கடவுள் பக்தி, உண்மையாவே இந்த ஏகவல்லி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. ஆமா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவது? உங்களை புடியா புடின்னு பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க என்னோட அட்ரஸ். எங்க அப்பா வந்து பாருங்க.
இவரதான் ஏற்கனவே வந்து பார்த்துட்டனே. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா ஏற்கனவே பார்த்தாச்சா? அது வந்து பொதுவா பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா ஜாடையா இருப்பாங்க. உங்களை பார்த்தா உங்க அப்பா ஜாடையா இருக்கீங்க, அதான் சொன்னேன். உங்க தமாஷ்க்கு ஒரு அளவே இல்ல. தமாஷ் பண்ணாம எங்க அப்பா வந்து பாருங்க. நான் வரேன். அம்மா ஏகவழி தாயே, ரொம்ப நன்றிமா.